சிறு கதையொன்றை பார்க்கலாமா? சுயநலமான நட்பு. ஒரு ஊரில் சோமு, ராமு என்று 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒரு வேலையாக பக்கத்து ஊருக்குச் செல்ல அடர்ந்த காடு வழியாக நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ராமு சொன்னான், "நண்பா, இந்த காட்டில் காட்டு விலங்குகள் அதிகம். நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம்" என்றான். சோமுவும் அதற்கு சம்மதித்தான். அவர்கள் பேசிக்கொண்டே சென்றபோது திடீரென ஒரு பெரிய கரடி அவர்களுக்கு நேரெதிரே வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் சோமு பயந்து போனான். அவன் தனது நண்பனை பற்றி சற்றும் யோசிக்காமல் அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் விறுவிறு என ஏறி ஒளிந்து கொண்டான். பாவம் ராமு, அவனுக்கு மரமேறத் தெரியாது. அவன் சோமுவிடம் உதவி கேட்டான். ஆனால் சோமு பயத்தில் பதில் கூட சொல்லாமல் மேலேயே அமர்ந்திருந்தான். கரடி மிக அருகில் வந்துவிட்டது. தப்பிக்க வழியில்லை என்று தெரிந்ததும் ராமுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கரடிகள் இறந்த உடல்களை தீண்டாது என்று அவன் கேள்விப்பட்டிருக்கின்றான். உடனே அவன் மூச்சை பிடித்து கொண்டு தரையில் பிணம் போல படுத்து கொண்டான். கரடி ராமுவின் அருகில் வந்தது. அவனது தலை, காது மற்றும் மூக்கு பகுதியை மோப்பம் பிடித்தது. அவன் மூச்சடக்கி அசையாமல் இருந்ததால் அவன் இறந்து விட்டான் என்று நினைத்த கரடி அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து சென்றது. கரடி சென்ற பிறகு சோமு மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான். அவன் ராமுவிடம் கேலியாக கேட்டான், "நண்பா, கரடி உன் காதுக்கு அருகில் வந்து ஏதோ ரகசியம் சொன்னதே, என்ன அது?" என்றான். அதற்கு ராமு நிதானமாக பதில் சொன்னான். "ஆபத்து வரும்போது தன் நண்பனை கைவிட்டு ஓடும் சுயநலக்காரர்களிடம் எப்போதும் நட்பாக இருக்காதே என்று கரடி எனக்கு புத்திமதி சொன்னது" என்றான். தன்னுடைய தவறை உணர்ந்த சோமு வெட்கி தலை குனிந்தான். கதையின் நீதி: ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். நாம் ஒருவருடன் நட்பாக இருக்கும்போது இன்பத்தில் மட்டுமன்றி துன்பத்திலும் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும். சுயநலம் நட்பை கெடுத்துவிடும்.